சப்னாவும் ரஞ்சினியும் படிக்கிறதுல புத்திசாலியா இருந்தாங்க. அவங்க 2 பேரும் எப்பவுமே ஸ்கூல்ல நம்பர் 1 தான் எடுத்து பாஸ் பண்ணுவாங்க. நான் பெரியவளானதும் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆயிடுவேன், நான் டாக்டர் ஆகணும். அவங்க 2 பேரும் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆனா அவங்க 2 பேத்துக்கும் சப்போர்ட் பண்றதுக்கு அவங்க வீட்ல அவங்க அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. குழந்தைங்களா நல்லா படிங்க, ஒரு நாள் உங்க கனவெல்லாம் நனவாகும்மா. நான் சொல்றத கேளு சுனிதா. இவங்க 2 பேருக்கும் ஏதாவது வரன் பார்க்கலாம். இவங்க படிச்சு என்னதான் செய்ய போறாங்க? இவங்களுக்கு அதுக்கு பதிலா வீட்டு வேலையை சொல்லி கொடு. நாளைக்கு அடுத்த வீட்டுக்கு மருமகளா போக போறவங்க. அத கேட்ட சுனிதா சொன்னா, பாருங்க, உலகம் மாறிட்டு இருக்கு. இப்ப படிக்கிறதா ரொம்ப முக்கியம். இவங்க ஸ்கூல் போகிறதுக்காவது விடுங்க. சுனிதா இத சொன்னதை கேட்டதும் அவ ஹஸ்பண்ட் மனோகர் அவங்க 2 பேத்தையும் ஸ்கூலுக்கு அனுப்ப ஆரம்பிச்சாங்க. அவங்க 2 பேரும் ஸ்கூல்ல நல்லா படிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேர் தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. இப்படியே கொஞ்சம் வருஷம் போச்சு. இப்ப அவங்க 2 பேரும் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டாங்க. அவங்க 18 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அப்பா சொன்னாரு, இப்ப இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும். இவங்களுக்காக மாப்பிள்ளை பார்த்தாகணும். ஆனா அப்பா, நான் இன்னும் படிக்கணும். ஆமா அப்பா. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சுனிதாவோட பிபி அதிகமானனால மூளைக்கு போற நரம்பு வெடிச்சு இறந்துட்டா. இதே மாதிரி கொஞ்சம் வருஷம் போச்சு. 2 மாசம் கழிச்சு மனோகரோட அண்ணா வந்தாங்க. நீ என்ன உன் பொண்ணுங்களை கண்டுக்கவே மாட்டியா? அப்புறம் இந்த கிராமத்துல உன் பொண்ணுக்கு கல்யாணமே நடக்காது. அவங்கள என்ன சின்ன பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அவங்க வளர்ந்துட்டாங்க. சீக்கிரமா மாப்பிள்ளைய பார்த்து அவன் கையில புடிச்சு கொடுத்துரு. அவங்க அண்ணன் சொன்னதும் அவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பசங்களுக்கும் மேரேஜ் பண்ண ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அப்பா, எங்க ஆசையெல்லாம் செதஞ்சிடுமே. நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன பண்றது? இல்ல அஞ்சலி, அப்படி யோசிக்காத. நிறைய பொண்ணுங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி நம்மளும் படிச்சிடலாம். நம்ம கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் படிக்கலாம். நம்ம அரசாங்க வேலையும் வாங்கிடலாம். அவங்க அப்பா சொன்னது 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனா படிப்புக்காக அவங்க அம்மா 2 பேத்தையும் அதிக வேலை செய்ய வச்சதில்ல. அதனால அவங்க 2 பேத்துக்கும் எதுவும் வேலையும் தெரியாது. இந்த காரணத்தினால அவங்க மாமியார் கிட்ட திட்டு வாங்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் அவங்க மாமியார், இங்க பாருங்க, என்ன படிக்கிறதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடியே படிச்சிருக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் படிக்க ஒன்றும் தேவையில்லை. இந்த குடும்பத்துக்கு இதெல்லாம் ஆகாது. இதை விட்டுட்டு வீட்டை ஒழுங்கா பாத்துக்கங்க, சரியா? ஆனா அவங்க 2 பேரும் ஏதோ யோசிச்சுட்டு இருந்தாங்க. 2 நாள் கழிச்சு அவங்க மாமியார் சுலோச்சனா வீட்டுக்கு போனாங்க. அஞ்சலி, அத்தை வீட்ல இல்ல. யூனிவர்சிட்டிக்கு போய் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு வந்துடலாம் வா. ஆமா ஆமா, இதுவும் கரெக்ட் தான். அவங்க 2 பேரும் சீக்கிரமா போயிட்டு யூனிவர்சிட்டிக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அப்படியே புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த புக் எல்லாத்தையும் அவங்க பேக்லயே மறைச்சு வச்சுட்டாங்க. அவங்க வீட்டுக்கு வந்ததும் அவங்க அத்தை சுலோச்சனா எதிரில நின்னுட்டு இருந்தாங்க. எங்க போயிருந்தீங்க 2 பேரும்? அத்தை, நாங்க 2 பேரும் மார்க்கெட்டுக்கு சாமான்லாம் வாங்க போயிருந்தோம். காட்டுங்க எந்த பொருள்னு. அப்ப பக்கத்து வீட்ல இருந்து பூச்சைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட வந்தாங்க. சுலோச்சனா அவங்க கூட போனது இவங்க 2 பேரும் தப்பிச்சிட்டாங்க. அவங்க 2 பேர் ஹஸ்பண்டும் வேலைன்னு சொல்லி வெளியவே இருந்தாங்க. அதனால அவங்க 2 பேரும் ரூம்லயே உட்காந்து படிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் 2 பேரும் படிச்சாங்க. இன்னொரு பக்கம் மனோகர் அவங்க பொண்ணுங்க கல்யாணத்துக்காக ரொம்ப கடன் வாங்கியிருந்தாரு. அதெல்லாம் அதிகமாயிடுச்சு. அத கட்டாத காரணத்தினால அவனோட நிலத்தை எல்லாம் வாங்கிக்கிட்டாரு. அவனை வீட்ல இருந்து துரத்திட்டாரு. இவங்களுடைய வாழ்க்கைக்காக நான் இப்ப நடு தெருவுக்கு வந்துட்டேன். ஆனா 2 பொண்ணுங்களும் அவங்க கனவை நனவாக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு 2 பேருமே ஒரே மாதிரி கர்ப்பமானாங்க. ஒரு நாள் அட்மிட் கார்டு அவங்க வீட்டுக்கு வந்துச்சு. போஸ்ட்மேன் அவங்க அத்தை கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போனாரு. அப்படியா? இவங்க 2 பேரும் படிக்க ஆசைப்படுறாங்களா? பசங்களுக்கு இத பத்தி தெரியப்படுத்தணுமே, அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும். சாயங்காலமே இந்த விஷயத்த பத்தி அவங்க 2 பேத்துக்கிட்டயும் சொன்னா. படிக்கிறதுக்காக எவ்வளவு போராட்டம் பண்ண. படிச்ச என்ன வேலைக்கு போயிட்டியா? நான் படிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு இருக்கேன். அட, 2 பேத்துக்கும் பைத்தியமா என்ன? கவர்மெண்ட் வேலையெல்லாம் இந்த உலகத்துல ஈஸியா கிடைச்சிடாது. ஈஸியா கிடைக்குமா? ரொம்ப நல்லா படிச்சவங்களே வேலைக்காக அலைஞ்சிட்டு இருக்காங்க. வந்துட்டாங்க கவர்மெண்ட் வேலைக்கு போகணுமாமா. அவங்க 2 பேரோட புருஷங்களும் வீட்டை விட்டு அடிச்சு துரத்திட்டாங்க. அவங்க 2 பேரும் அவங்களோட அட்மிட் கார்டு புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அஞ்சலி? நம்ம நல்லா படிக்கிறது தான் ஒரே ஒரு குறிக்கோள். நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம பண்ணியே ஆகணும். பிளாட்ஃபார்ம்ல அவங்க சாரி எல்லாம் போட்டு ஒரு டென்ட் அமைச்சாங்க. அது உள்ள உட்காந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. பகல் நேரத்துல அவங்க பிச்சை எடுத்து நேரத்தை ஓட்டிட்டாங்க. சாயங்காலம் தெருவிளக்கு கீழே உட்காந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு.
அவங்க தண்ணி மட்டுமே குடிச்சு வயித்த நிரப்பி வச்சிருந்தாங்க. ஆனா படிக்க மட்டும் மறக்கல. அவங்க 2 பேர்த்தோட ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எக்ஸாம் வந்துச்சு. அவங்க 2 பேரும் தான் காலேஜ்ல ஃபர்ஸ்ட். அவங்க பிரின்சிபலுக்கு அவங்களோட கதையெல்லாம் தெரிஞ்சிச்சு. அவங்க 2 பேரும் சொன்னாங்க, இனிமே நீங்க ஹாஸ்டல்ல இருந்து படிக்கலாம். அப்ப நிம்மதியாவும் படிக்க முடியும். அதோட உங்களுக்கு தேவையானதை நானே செஞ்சு தரேன். ரொம்ப நன்றி பிரின்சிபல் சார், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவங்க 2 பேரும் ஹாஸ்டல்ல தான் இருந்தாங்க. அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சாங்க. அவங்களுக்கு 2 வேளையும் சாப்பாடு கிடைச்சிச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு 2 பேத்துக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அஞ்சலிக்கு பொண்ணு, சப்னாவுக்கு பையன். இப்ப அவங்க பிள்ளைங்களையும் பார்த்துட்டு படிக்கவும் ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. 2 பேரும் அவங்க காலேஜ் பாஸ் பண்ணி அவங்க கனவை நனவாக்கிறதுக்கு காத்துட்டு இருந்தாங்க. அஞ்சலி டாக்டருக்கும் சப்னா ஐஏஎஸ் எக்ஸாமுக்கும் எழுதுனாங்க. அவங்க 2 பேரும் செலக்ட் ஆயிட்டாங்க. ஆனா காலேஜ் முடிஞ்சதும் ஹாஸ்டலை விட்டு காலி பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பி பிளாட்ஃபார்முக்கே வந்துட்டாங்க. அங்கேயே குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுத்தாங்க. அவங்க கூடயே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டியூஷன்ல வந்த வருமானத்தை வச்சு அவங்க பசங்களை பாத்துக்கிட்டாங்க. அவங்க படிப்புக்கும் செலவு பண்ண பார்த்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு எக்ஸாம் வச்சாங்க. அவங்க கனவு நனவாயிடுச்சு. 2 பேத்துக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைச்சிடுச்சு. அஞ்சலி டாக்டர் ஆயிட்டா, சப்னா ஐபிஎஸ் ஆயிட்டா. இப்ப நம்ம கனவெல்லாம் நனவாயிடுச்சுக்கா. இத பண்றதுக்கு நம்ம எவ்வளோ டென்ஷன் ஆனோம். கடவுளே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. அவங்க ஹஸ்பண்ட் ஃபேக்டரியில நெருப்பு பிடிச்சிடுச்சு. அவங்க 2 பேர் வேலையும் போயிடுச்சு. அவங்க வீடெல்லாம் ஃபேக்டரிக்காரங்க வாங்கிட்டாங்க. இப்ப அவங்க ரோட்டுக்கு வந்துட்டாங்க. ஒரு நாள் அவங்க அன்னதானம் போடுறதுக்கு ரெடி ஆனாங்க. இத பத்தி கேள்விப்பட்டதும் எல்லா கஷ்டப்படுற மக்களும் வந்தாங்க சாப்பிடறதுக்கு ஆசைப்பட்டு. அதுல அவங்க அப்பா மனோகர், அவங்க மாமியா சுலோச்சனா, அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் அவங்க அப்படி இருந்த நிலைமைய பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. அம்மா, எங்களை மன்னிச்சிடுங்கம்மா, நாங்க பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிட்டோம். நீங்க என்னோட குழந்தைங்க, என்ன மன்னிச்சிரு அஞ்சலி. சப்னா, எங்களையும் மன்னிச்சிடு. அப்பா, நீங்க என்னப்பா இப்படி ஆயிட்டீங்க? அப்புறம் மனோகர் நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டான். அவங்க இந்த நிலைமைக்கு வந்ததை பார்த்ததும் அவங்க 2 பேரும் பாவப்பட்டாங்க. நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு ஏத்துக்கிட்டாங்க. இப்ப 2 பேரும் கவர்மெண்ட் ஜாப் மருமக சந்தோஷமா வேலை பார்த்தாங்க. அவங்க மாமியார் 2 குழந்தைங்களும் நல்லா பாத்துக்கிட்டாங்க. ரமா, மது மற்றும் சுதா கவர்மெண்ட் வேலை செய்யற மருமகள்கள். ரமா ஒரு கவர்மெண்ட் லாயர், மது ஒரு யூனிவர்சிட்டில ப்ரொஃபசர், அப்புறம் சுதா ஒரு கவர்மெண்ட் பேங்க்ல வேலை செய்யறாங்க. 3 பேரும் வேலை செய்யறவங்க, அதனால அவங்களுக்கு டைமே இருக்காது. 3 பேருக்கும் தினமும் ஒரு வார்த்தை இல்லைனாலும் இன்னொரு வார்த்தை மேல அவங்களுக்கு எப்பவுமே சண்டை வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒரு வாரம் ஃபுல்லா வெயிட் பண்ற ஒரே நாள் இந்த சண்டே தான். என்ன ஆஷாஜி, இன்னைக்கு காலையில மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க? இன்னைக்கு சண்டே இல்லையா? பசங்க கொஞ்ச நேரம் தூங்கி லேட்டா எழுந்திருப்பாங்க. வீட்ல என்ன பண்றதுன்னு யோசிச்சுதான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன். ஓ நல்லது, 3 பேருக்குமே இன்னைக்கு லீவ் இல்ல? ரொம்ப நல்லது. 3 பேரும் கவர்மெண்ட் வேலை செய்யறாங்கல்ல? 3 பேரும் வேலை செய்யறாங்கன்னா 3 பேருக்கும் நடுவுல சண்டை வரும் போல? அட இல்ல இல்ல, என் பசங்க பாசமா தான் இருப்பாங்க. அவங்க நடுவுல சண்டையே வராது. அவங்க எந்திரிச்சு அவங்க வேலைய பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப உங்க ரூல்ஸ் எல்லாம் என் வீட்ல நடக்காதுக்கா. பெரிய ஸ்கூல்ல நானும் லெக்சரரா ஒர்க் பண்றேன். எனக்கும் மேக்ஸ் வரும். பரோட்டாக்கு வெங்காயம் போட மாட்டாங்க, வெறும் ஆலு தான் போடுவாங்க. அப்படியா? ஆலு மசாலாக்கு நீ எப்படி வெங்காயம் போடுறன்னு நான் பாத்துடுறேன் இரு. நீ மட்டும் ஆலு பரோட்டா சாப்பிட போறதில்ல, எல்லாரும் சாப்பிடணும். யாரு வேணான்னு சொன்னாங்க? இங்க 6 உருளைக்கிழங்கு இருக்கு. 3 பேர் இருக்கோம்ல, எல்லாம் 2 எடுத்துக்கலாம். சரியா? ஓஹோ, 2 பேரும் ரொம்ப உஷாருதான். நீங்க நல்லா பெருசா இருக்கிறத எடுத்துக்கிட்டீங்களா? எனக்கு பாழா போனதை வச்சிருக்கீங்க. நான் கூட பெரிய பேங்க்ல வேலை செய்யறேன். எனக்கும் இந்த கதைங்கெல்லாம் நல்லாவே தெரியும். என்ன நீங்க ஏமாத்த முடியாது. இது பாதி உருளைக்கிழங்கு கெட்டு போயிருக்கு. இது நான் ஏன் எடுத்துக்கணும்? ஏன் ஆளு நான் கொடுக்க மாட்டேன், நானும் தரமாட்டேன். சண்டே வர்றதே ஒரு வாட்டி. ஆறாம ஒரு ஆளு பரோட்டா சாப்பிட முடியல. கண்டிப்பா நான் அந்த உருளைக்கிழங்கு எடுத்துப்பேன். யார் என்ன தடுக்கிறீங்கன்னு பாக்குறேன். ஐயோ என்னம்மா, ஊர்ல நானு என் பசங்க பாசக்காரங்க, அவங்க அன்பா இருப்பாங்கன்னு சொல்லிருக்கேன். ஆனா நீங்க இங்க உருளைக்கிழங்குக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒன்னும் புரியலமா. நீங்க எல்லாம் அவ்வளவு பெரிய கவர்மெண்ட் வேலை செய்யறீங்க, சின்ன பசங்க மாதிரி சண்டை போடுறீங்க. இப்பதான் வாங்கிட்டு வந்திருக்கேன், எவ்வளவு உருளைக்கிழங்கு வேணுமா எடுத்துக்கோங்க. நான் போயிட்ட பிறகு என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளவே 3 பேரும் அவங்க வாய மூடிடுறாங்க. அத்தை, இன்னைக்கு சொல்லிட்டீங்க, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பேச்சு பேசாதீங்க. அத்தை சாரி அத்தை, இனிமே இப்படி பண்ண மாட்டோம். நீங்க இல்லாம நாங்க வேஸ்ட் அத்தை. இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. ஏன் நீங்க 3 பேரும் இப்படி சண்டை போடுறீங்க?
எந்த வீட்ல பாசம் அதிகமா இருக்குமோ அந்த வீட்ல கடவுள் கூட இருப்பாரு. அதனால நல்ல பாசமா நடந்துக்கோங்கம்மா. ஆஷா தேவி 3 பேருக்கும் இந்த மாதிரி தான் அப்பப்போ புத்திமதி சொல்லுவாங்க. அப்புறம் 3 பேரும் சேர்ந்து அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்றாங்க. இதே மாதிரி தான் தினமும் வீட்ல நடந்துகிட்டே இருக்கும். ஆஷா தேவி கூட அவங்க 2 பேருக்கும் புத்திமதி சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆஷா தேவியோட நாத்தனார் அவங்க வீட்ல தங்கறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்க ரொம்ப மோசமானவங்க. எல்லாருக்கும் நடுவுல சண்டைய மூட்டி வைக்கிறதா அவங்களோட ஹாபி. ஆஷா, நீ எங்க இருக்கீங்க? எவ்ளோ நேரம் ஆச்சு நான் எழுந்து? மருமகங்க எங்க? டீயோ நாஷ்டாவோ எனக்கு யார் கொடுப்பாங்க? கண்டிப்பாமா, உனக்கு போக அதுக்கப்புறம் டீ செஞ்சு கொண்டு வந்துடுறேன். ஆண்டி, டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வந்துடுறேன். சாயந்தரம் மீட் பண்றேன். ஆண்டி, எனக்கும் டைம் ஆயிடுச்சு, போயிட்டு வரேன். ஓ, எனக்கும் லேட் ஆயிடுச்சு. மது அக்கா இருங்க, நானும் வரேன். ஆண்டி, நானும் போயிட்டு வந்துடுறேன். அக்கா, உங்க ஸ்கூட்டில டிராப் பண்ணிடுங்க. என்னடா இது, 3 பேரும் வேலைக்கு போயிட்டாங்க. வீட்டு வேலை எல்லாம் நீதான் சரியா? அட, அதுல என்ன இருக்கு? கிளீன் பண்றது, சாமான் கழுவுறது, அவ்வளவுதானே. வேற என்ன வேலை இருக்கு போது இந்த வீட்ல? நீ அத பத்தி கவலைப்படாத. இந்த இப்ப பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அந்த டீ குடி, சரியா? மனோரமாக்கு எதுவும் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆஷா அவளோட பேச்ச கேக்கலன்னு சொல்லி மருமகள்களை நோண்டணும்னு நினைக்கிறான். அட ரமா, என்னடா சொல்ல பண்ற? உள்ள வரட்டுமா? ஆஹா ஆண்டி, வாங்க வாங்க வாங்க. இது உங்க வீடுன்னு நினைச்சுக்கோங்க ஆண்டி. கப்பட்ல துணி வச்சிட்டு இருக்கியா? பாவமா, நீ ரொம்ப டயர்ட் ஆயிடுவ போல இல்ல? ஐயோ ஆண்டி, அப்படி எதுவும் இல்லங்க ஆண்டி. மதுதான் நேத்து மிஷின் ஆன் பண்ணி எல்லாரோட துணி துவைச்சிட்டாங்க. அதுதான் மடிச்சு வச்சிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? அதனாலதான் முகத்தை அப்படி வச்சிருந்தாளா? ஒரு நாள் எல்லாம் வீட்டுல நான் தான் வேலை செய்யணும்னு சொல்றா. அவ ப்ரொஃபசர் இல்லையா, அதனால வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடுறா. அதனாலதான் வீட்டுல வேலை செய்யறா. ஓ அப்படி சொன்னாலா? அப்படி எதுவுமே இல்லங்க. நானும் சுதா கூட அவ்ளோ வேலை செய்யறோங்க. மது ஏதோ சும்மா சொல்லிருப்பா. ரமா கிட்ட போய் இப்படி பேசின பிறகு இன்னும் மிச்சம் இருக்கிற 2 பேர்கிட்ட கூட அப்படியே போய் பேசுறா. என்ன, ரமா அக்கா மற்றும் சுதா அப்படி சொன்னாங்களா? அவங்க 2 பேர் விட வீட்டு செலவுக்கு நான் தான் அதிகமா செலவு பண்றேன். அவங்களுக்கு அவ்வளவு தைரியமா? எப்படி சொல்லலாம் என்ன விட ரொம்ப செலவு பண்றாங்கன்னு சொல்லி? ஆண்டி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவங்க பர்த்டேக்கு, ஆனிவர்சரிக்கு எல்லாமே நான் அவங்களுக்கு காஸ்ட்லி கிஃப்ட் தான் ஆண்டி வாங்கிட்டு வந்து தருவேன். அவங்க 2 பேரும் என்ன பத்தி என்ன யோசிக்கிறாங்கன்னு நீங்க எனக்கு சொன்னது ரொம்ப நல்லதா போச்சு ஆண்டி. 3 பேருக்கும் நடுவுல சண்டைய மூட்டிட்டா. 3 பேரும் இப்ப நடந்துக்கிற விதமே வேறையா இருந்தது. இந்த 3 பேருக்கும் என்ன ஆச்சு? சண்டே, அதுவுமா வீடு எதுக்காக இவ்வளவு சைலண்டா இருக்கு? ரமா, என்னமாச்சு? இன்னைக்கு கிச்சன்ல ஸ்பெஷல் நாஸ்டா எதுவுமே செய்யலையா? எனக்கு தெரியாத அத்தை. நான் எனக்கும் சுதீர்க்கோ சோள பட்டூரி வாங்கணும். அதுவே சாப்பிட்டு எடுத்துட்டோம். ரமா, இப்படியெல்லாம் பேச தேவையில்ல. நாங்க கூட ஸ்பெஷலா பிரியாணிய வாங்கி சாப்பிட்டோம். எங்களுக்கும் இன்னைக்கு சண்டே. நானும் சுனிலும் மூவி பார்க்க போறோம். நான் கூட ஜிலேபி, சமோசா எல்லாம் சாப்பிட்டேன். சொந்தமா சம்பாரிச்ச பணத்துல சாப்பிடுறோம். நல்ல ஹெவி நாஷ்டா சாப்பிட்டோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கு. என்ன ஆச்சு இந்த வீட்ல? ஒருத்தர் இப்படி முகம் கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏதோ நடந்திருக்கு. இவங்க 3 பேரும் எப்பவுமே இப்படி பேச மாட்டாங்களே. அப்புறம் இந்த மனோரமா எங்க போயிட்டாங்க? ரொம்ப நேரமா காணோம். ஒருவேளை ரூம்ல இருப்பாங்க போல. சரி, போய் டீ குடுத்துட்டு வரலாம். அட, அண்ணியோட 3 மருமகளுக்கு நடுவுல நல்ல நெருப்ப கொளுத்தி விட்டுட்டேன். 3 பேரை பத்தி நல்லா புகழ்ந்து தள்ளனா. ஓ, இந்த வேலை எல்லாம் இவங்களது தானா? இவங்களுக்கு புத்தி நான் கத்து கொடுக்கறேன். மனோரமா நடந்த எல்லா விஷயத்தையும் பொண்ணுகிட்ட சொல்றது ஒரு பழக்கம். ஆஷா தேவி அவங்க போன்ல ஆடியோ ரெக்கார்டரை ஆன் பண்ணி மனோரமாவோட ரூம்ல வச்சிடுறாங்க. அப்புறம் வேணும்னே அவங்க கிட்ட இத பத்தி பேச்சு குடுக்கறாங்க. அண்ணி, இதுக்கு முன்னாடியே சொல்லிருந்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடியே இதை பண்ணி முடிச்சிருப்பேன் இல்லையா? இப்ப வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு சேவை பண்ணி எனக்கு முடியாம போயிட்டு இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றீங்க. கவலைப்படாதீங்க, நான் பண்ண வேண்டிய வேலை எல்லாம் ஏற்கனவே பண்ணிட்டேன். 3 பேருக்கும் நடுவுல நெருப்ப கொளுத்தி விட்டுட்டேன். மனோரமா நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்றாங்க. அதுவும் பின்னாடி போன்ல ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆஷா கூட உண்மை தெரிஞ்சுக்கணும்னு தான் இருந்தாங்க. சரியான நேரம் பார்த்து அவங்க 3 பேருக்கு முன்னாடி அந்த ரெக்கார்ட பிளே பண்ணி காட்டுறாங்க. அத கேட்டு 3 பேரு கண்லயும் தண்ணி வர ஆரம்பிக்குது. அப்புறம் அவங்க ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. மனோரமா ரொம்பவே அவமானப்படுறா. அதுக்கப்புறம் அங்கிருந்து அவங்க வீட்டுக்கு போயிடுறா. எனக்கு என் பசங்க மேல நம்பிக்கை இருக்கு. யாரோ சொன்னதை கேட்டு உங்க வீட்டு சந்தோஷத்தை நீங்க கெடுத்துப்பீங்களா?
நான் உலகத்துக்கே சொல்றேன், என் 3 மருமகள்களும் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப புத்திசாலிங்கன்னு. சண்டை போட மாட்டாங்க, பாசமா இருப்பாங்க, என்னையும் நல்லா பாத்துப்பாங்கன்னு இப்படி சொல்லிட்டு தான் இருக்கேன். எங்களை மன்னிச்சிடுங்க அத்தை. இதுக்கு மேல இந்த மாதிரி தப்பு நாங்க எப்பவுமே பண்ண மாட்டோம். 3 பேரும் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. Thanks for watching.